அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ ஹைட்ராலிக் சிலிண்டர்கள் பைப்களின் உள்பகுதிகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை உங்களுக்கு கற்பிக்கும். இன்டர்னல் கியர் பம்ப். உள் கியர் பம்பில் 2 கியர்கள் கிடைக்கின்றன. ஸ்பர் கியர் ஒரு பெரிய ரிங் கியர் உள்ளே பொருத்தப்பட்டுள்ளது. சிறிய ஸ்பர் கியர் பெரிய கியரின் ஒரு பக்கத்துடன் கண்ணியில் உள்ளது மற்றும் மறுபுறம் பிறை வடிவ பிரிப்பான் மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது. பிறை வடிவ பிரிப்பான்கள் அவுட்லெட் போர்ட்டிலிருந்து இன்லெட் போர்ட்டை தனிமைப்படுத்துகின்றன. உள் கியர் பம்பில் 2 கியர்களும் ஒரே திசையில் சுழலும். கியர் பற்கள் கண்ணி இல்லாததால் நுழைவாயில் பக்கத்தில் ஒரு பகுதி வெற்றிடம் உருவாக்கப்படுகிறது. வளிமண்டல அழுத்தம் திரவத்தை உள்ளே உருவாக்கப்பட்ட இடம் மற்றும் கியர்களின் சுழற்சியுடன் கியர்களின் சுற்றளவில் திரவம் கொண்டு செல்லப்படுகிறது. அவுட்லெட் போர்ட்டை அடையும் வரை பிறை வடிவ பிரிப்பான் அவுட்லெட் போர்ட் வழியாக திரவத்தின் தொடர்ச்சியான ஓட்டம் வெளியே தள்ளப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ். உள் கியர் குழாய்கள் 3500 psi வரை அழுத்தத்திற்கு ஏற்றது. ஓட்ட விகிதத்தை பொறுத்து 2200 CST சென்டிஸ்டோக்ஸ் வரை பரந்த பாகுத்தன்மை வரம்பில் வேலை செய்தல். பொதுவாக அமைதி. உள் கியர் குழாய்கள் குறைந்த திரவ பாகுத்தன்மையில் கூட அதிக திறன் கொண்டவை. இந்த சோதனைக்கு தேவையான கருவிகள் மற்றும் கூறுகளை சேகரிப்போம். பெஞ்ச் வைஸ் ஆலன் ஹெட் சாக்கெட் குறடு, இன்டர்னல் ஸ்னாப் ரிங் பிளேயர், கியர் பம்ப், ஓரிங், எண்ணெய் முத்திரை ஆயில் சீல். தேய்ந்து போன கூறுகளை மாற்றி கியர் பம்பை மீண்டும் இணைக்கவும். தேவையான முழு சீல் கிட்டையும் எடுத்து பழைய சீல் கிட்டை புதியவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள். உடலை சுத்தம் செய்வதன் மூலம் தயார் செய்யவும். உள் மற்றும் இனச்சேர்க்கை மேற்பரப்புகளை ஆய்வு செய்யவும். மேற்பரப்புகள் பர்கள் மற்றும் கீறல்கள் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தவும். உடல் அசெம்பிளியில் தண்டு முத்திரையை நிறுவவும். உடல் மற்றும் தண்டு முத்திரையில் லேசான மசகு எண்ணெய் தடவவும். கையால் உடலில் முத்திரையை வைக்கவும். பின்னர் ஷாஃப்ட் சீல் நிறுவல் கருவியை பயன்படுத்தி முத்திரையை அழுத்தவும். இது முத்திரை சரியான ஆழத்தில் இருப்பதை உறுதி செய்யும். உடல் அசெம்பிளியை ரிங் சீல் பள்ளங்கள் மேல் நோக்கி வைக்கவும். வெண்கல பக்கம் கியரை நோக்கியவாறு மின் வளையத்தின் மேல் அணியும் தட்டு வைக்கவும். 0.25 அழுத்த தூளை உடலின் ரிங் பக்கத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். டிரைவ் ஷாஃப்டின் ஸ்ப்ளைன் முனையை கிரீஸுடன் ஊட்டவும். டிரைவ் ஷாஃப்ட் மற்றும் ஐட்லர் ஷாஃப்டை சரியான பேரிங் போரில் செருகவும். சீரமைக்க கியர் பற்களை பரிசோதிக்கவும். சுத்தமான லைட் ஆயிலை பயன்படுத்தி முழுமையான கியர் செட்டை ஊட்டவும். உடல் அசெம்பிளியில் 2 டோவல் பின்களை செருகவும். கியர் பிளேட்டை டோவல் ஊசிகளுக்கு மேல் வைக்கவும். கியர் பிளேட் சரியாக அமைந்திருப்பதை உறுதி செய்யவும். கவர் அசெம்பிளியை ஒரு பெஞ்சில் எந்திரம் செய்யப்பட்ட மேற்பரப்பு மேல் நோக்கி வைக்கவும். ரப்பர் சீல் வளையத்தை கவர் சீல் ரிங் பள்ளத்தில் வைக்கவும். வெண்கல பக்கம் மேலே கியர்களை நோக்கியிருக்கும்படி கவரில் அணியும் தட்டு வைக்கவும். அட்டையில் உள்ள வட்ட துளைகளுக்கு மேல் அமைந்துள்ள அழுத்த துளை. பாடி அசெம்பிளியின் மேல் கவர் அசெம்பிளியை வைக்கவும். முறுக்கு குறடு பயன்படுத்தி அசெம்பிளியை கட்டுங்கள். கூறுகள் புதியதாக மாற்றப்பட்டால் பம்பை சிறிது நேரம் செயலற்ற நிலையில் இயக்கவும். முன் அமைக்கும் தேய்மான துகள்களை அகற்ற கரைப்பானை கொண்டு கழுவவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் ஹைட்ராலிக் ஹோஸ், பைப் மற்றும் பைப் பொருத்துதல்களை ட்விஸ்ட், கிங்ஸ், குறைந்தபட்ச வளைவு ஆரம் மற்றும் பலவற்றிற்காக ஆய்வு செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி.